ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு ஒரு பக்கம் சமையல். இப்போ நம்ம பெப்பர் ப்ரான் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, ஒரு பேனில் எண்ணெயை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனியன், ஒரு பெரிய சைஸ் ஆனியன் 50 கிராம் ஏறா தான் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். காரசாரமாக சாப்பிட்ற மாதிரி தான் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா இதை வேகணும், பச்சை ஸ்மெல் போகிற வரை. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது எல்லாம் வெந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வேக வச்சு அந்த குழஞ்சி வர மாதிரி வேக வச்சுக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, தேவைக்கேற்ற உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற எறாவை இது உள்ளே சேர்த்து மசாலா எல்லாம் அந்த எறாவோடு சேர்த்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ணுறேன், செமி ட்ரையாக பண்ணுறேன். ஸோ எனக்கு தேவையான தண்ணியை நான் சேர்த்துக்கிட்டு தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா வேக வச்சிடுறேன். அதுக்கப்புறமா பெப்பர் இன்னும் கொஞ்சம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பெப்பர் தூவிட்டு ஒரு 1-2 நிமிஷத்துக்கு இது நல்லா நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டோம் அப்படின்னா நம்மளோட பெப்பர் ப்ரான் கிரேவி ரெடி. இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டடா.